அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்கள் பூயமே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்கள் பூயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த கால வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த கால வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். பரிசுத்த பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே. ரட்சிக்க வந்தவரே, ரட்சகர் நீரே நீரே. ரட்சிக்க வந்தவரே, ரட்சகர் நீரே நீரே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்கள் பூயமே. ஒளிமயமே, தங்கமயமே, மேகஸ்தம்பமே, எங்கள் பூயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த கால வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த கால வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வை துதிக்கிறோம், வை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக, அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்க அடியாளை பயன்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக ஒன்றை நம்ம பார்க்க போறோம். இந்த நாள் என்ன நாள்? புனித வெள்ளி. ஆனா நீங்க அநேகத்தை கேட்ட சொல்லுவாங்க நீங்க துக்க வெள்ளிம்பாங்க. ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் அழகா சொல்லுவாங்க குட் ஃப்ரைடே அப்படிம்பாங்க. ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க இது ஒரு துக்க வெள்ளி அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனா இது குட் ஃப்ரைடே, இது ஒரு நல்ல வெள்ளி. ஆமென். இது ஒரு சந்தோஷமான வெள்ளிக்கிழமை. இதை நம்ம சந்தோஷமா என்ன செய்யணுமா? கொண்டாட வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகருடைய சர்ச்சில் நம்ம பார்த்தோம்னா கருப்பு ட்ரெஸ் தான் போட்டுப்பாங்க. ஏன் சொன்னா இயேசுவை இன்னைக்கு சிலுவையில் அறையிறாங்க, அதனால அந்த கருப்பு ட்ரெஸ் துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனா இது துக்க நாள் கிடையாது, இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக இருக்கிறது. ஆமென். எனவே நம்ம மகிழ்ச்சியோட அவருடைய வார்த்தை என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். 2025ஆம் ஆண்டுக்கு முன்பதாகவே அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர் பேசின வார்த்தையை, சிலுவையில் பேசின வார்த்தையை ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். அதாவது ஒருவர் மரித்து போகிறதுக்கு முன்னாடி மரித்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன். ஆனா கேட்கிறவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த சாகும் போது ஏதாவது சொன்னாரா, ஏதாவது சொல்லிட்டு மரிச்சாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அதுவரையிலும் என்னெல்லாமா சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் கூட உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மரண தருவாயில என்ன பேசினாங்க, அந்த கடைசி நேரத்துல சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சில தகப்பன் சொல்லிட்டு போவாரு, பிள்ளைய கையை பிடிச்சிட்டு, மூத்த பையனை கையை பிடிச்சு சொல்லிட்டு போவாரு, எப்பா நான் மரிச்சிருவேன்,
நீதான் என்ன செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், பொறுப்பா இரு தம்பி அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல சொல்லிட்டு மறைச்சிருப்பாரு. அதான் அந்த பையன் மனசுலயே வச்சுட்டு எங்க அப்பா கடைசி ஆசை குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து குடும்பத்தை நல்லா நடத்திக்கிற ஒரு பொறுப்புள்ள மகனாய் இருந்து என்ன செய்வானா, அழகா நடத்தி கொண்டு போவானா. அல்லேலூயா. கடைசி தருணத்துல எங்க அப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாரு. எங்க அப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாரு. கடைசி எங்க அம்மா அந்த வார்த்தையை சொல்லிட்டு மறித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைசி தருணத்துல, மறிக்கக்கூடிய தருணத்துல சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து இந்த மரண தருவாயில பேசின 7 வார்த்தை அதிகமா முக்கியத்துவப்படுத்தி நாம் பேசுகிறோம். சாதாரணமான ஒரு மனிதன் கடைசி நேரத்தை சொல்றதே முக்கியப்படுத்துறோம் என்று சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாய் வந்து அவர் மறிக்கக்கூடிய நேரத்துல சொன்ன 7 வார்த்தைகள் அது பொன்னான வார்த்தைகள், அது முத்தான வார்த்தைகள், அது ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ வட்டாரத்திலும் எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்து பேசின அந்த 7 வார்த்தையை நாம் என்ன செய்யறோம், தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த 7 வார்த்தையில முதல் பூ என்ன பூனா மன்னிப்பு. மன்னிப்பை இயேசு என்ன செஞ்சாரு, பேசினார். அத ஐயா அழகா சொன்னாங்க. நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த மறிக்கக்கூடிய தருணத்துல கூட நாம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்கிற வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து மறித்து போனார். நம்ம தியானிக்கிறோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்த நம்ம என்ன செய்யணும், முன்னாடி வரணும். ஆனா கரெக்டா இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு 7 வார்த்தையை தியானிப்போம். அதோட சரி அந்த 7 வார்த்தையை அப்படியே மூடி வச்சிருது. அடுத்து மறு குட் ஃப்ரைடே எப்போ வருதோ அப்பதான் மறுபடியும் அந்த 7 வார்த்தையை தியானிப்போம், அர்ப்பணிப்போம். ஆனா அதோட மறந்துடுவோம். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்த நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது வார்த்தைக்கு நேரம் கடந்து வருவோம். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று? யாரு என்று சொன்னார், இயேசுவோடு கூட வலது பக்கத்துல ஒரு கல்லன், இடது பக்கத்துல ஒரு கல்லனை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல ஒரு கல்லன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒரு கல்லன் சொல்லுகிறான். ஆனா இன்னொரு கல்லன் சொல்லுகிறான், நாம இருவரும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இந்த ஆக்கினைக்குள்ள இருக்கிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. அல்லேலூயா. அதுல 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்பொழுதுதான் அந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருமே தப்பு பண்ணி இருக்கிறாங்க, அதனால நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இயேசுவோ ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த சமயத்துல ஒரு குற்றவாளி சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று. ஆனா இன்னொரு கல்லன் சொல்லுகிறான், இல்ல, அவர் உண்மையான கிறிஸ்து, அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை.
அவர் பாவம் செய்யாமல் இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்து என்று சொல்லி இந்த கள்ளன் அறிக்கை இடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? மனுஷனுடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 1 அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு. 1 அதிகாரம் 21 வசனத்துல பாருங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அந்த பூமியில இருக்கும் பொழுது அநேகர் என்ன செஞ்சாரு? அநேகருக்கு மன்னிப்பு கொடுத்தார். அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி தருணத்துல கூட ஒரு ரட்சிப்பை அந்த கள்ளனுக்கு இயேசு கொடுக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அவன் இருக்கும்போதுதான் என்ன தப்பு பண்ணிட்டு அலைஞ்சான், அவனை எப்படி இயேசு உடனே நீ இன்றைக்கு என்னுடனே கூட இருப்பாய்ன்னு சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அதுல 2 ரகசியம் இருக்கு. என்ன சொன்னா, அதுவரையிலும் ஒருவேளை அவன் இயேசுவை அறியாதவனாய் இருந்திருக்கலாம், பாவம் செய்து கொண்டிருந்தால். அந்த கடைசி தருணத்துல சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் பொழுது இயேசுவை அப்பொழுதுதான் பார்க்கிறார், அப்பொழுதுதான் அறிகிறார் இயேசு ஒரு உண்மையான கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்து என்று அவன் அறிக்கையிட ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துதான் என்பதை அவன் அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அதற்கு முன்பாக சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். முதல்ல நான் ஒரு பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று வேதத்துல இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த கள்ளன் பாவியாதான் இருந்தா, ஆனா அந்த கடைசி நேரத்துல இயேசுவை பார்த்தது பொழுது அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்தது. நான் என்னுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்படுகிறேன், இவரை ஒரு குற்றமும் செய்யவில்லை, இவர் இயேசு, இவர் ஒரு தெய்வம் என்பதை அந்த கடைசி தருணத்துல அவன் நினைவு கூர்ந்ததுனாலதான் இயேசு அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த தருணத்திலையும் இயேசுவை தேடி வரும் பொழுது, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து அறிக்கையிடும் பொழுது அவருடைய ரட்சிப்பு நமக்கு கடந்து வருகிறது. ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு பண்ணி இருக்கலாம், குற்ற உணர்வோட நம்ம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நாம், இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு பாவியா இருந்தேன், என்னை ரட்சிக்கப்படி நீர் வந்தீர், என்னை ரட்சிப்பதற்காகவே நீர் வந்தீர், என்னை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காகவே நீர் வந்தீர் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இன்னைக்கு அவருக்கு சொன்ன வார்த்தை நமக்கு வருகிறது. அல்லேலூயா. நாமும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். முதலாவது நாம் ஒரு பாவி, நம்ம செஞ்ச தப்ப முதல்ல ஒத்துக்கொண்டு அதை அறிக்கையிடும் பொழுது நமக்கு விடுதலை வருகிறது, நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இரண்டாவது, இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே மெய்யான கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து அவருக்கு நம்ம உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவன் இயேசுவை கிறிஸ்துவென்று அறிக்கையிட்டு விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ரோமர்ல சொல்லப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக சிலுவையில் பாடுபட்டார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு கடந்து வருகிறது. எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி நிறைய தவறுகள் செய்திருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து வருகிறது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் அந்த கல்லனுக்கு இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். பரதீசி என்று சொன்னார் தேவனுடைய தோட்டம் என்று சொல்லுகிறார்கள், இளைப்பாறுகின்ற இடம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம். நீ இன்றைக்கு என்னுடனே கூட என் கூட நீ இருப்பப்பா. அந்த கடைசி தருணத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கே நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில உலக வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு, அடுத்து இன்னொரு வாழ்க்கை உண்டு, பரலோக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை என்ன 120 வயசு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் என்னது, இயேசுவோடு கூட நித்திய நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு காலம். அத நாம தான் என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். இயேசுவோடு இருக்கணுமா, பிசாசோடு இருக்கணுமா, அதை நாம் சூஸ் பண்ண வேண்டும். இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. இயேசுவோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு அவசியமா இருக்கிறது. அந்த கல்லன் கடைசி தருணத்துல அழகாக தெரிந்து கொண்டான், இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நாம கூட நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்பொழுது இயேசுவோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் புலம்புனாலும் ஒண்ணும் நடக்காது, என்ன கண்ணீர் வடிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. ஆனா இங்க இருக்கும் பொழுது, நம்ம இயேசுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நாமும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம். ஆமென், அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நல்ல முறையா முடிச்சேன், கடைசி வரையில் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் இப்ப என்ன செய்ய போறேன், மரிக்க போறேன், இயேசுவோடு இருக்க போறேன், எனக்கு நீதியின் கிரீடம் அங்க காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பவுல் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நாம் மரித்தால் நம்ம எங்க இருப்போம்? சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா அப்போஸ்தலன் பவுல் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்தை நான் சரியாய் ஓடி முடித்தேன், நான் இப்பொழுது மரிக்க போகிறேன். இங்க ஒரு குட் நைட்டை போட்டுட்டு அந்த பரலோகத்துக்கு ஒரு குட் மார்னிங் போட்டுட்டு நாங்க இயேசுவோடு கூட இருக்க போறேன், எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதோட முடிக்கல, எனக்கு மாத்திரம் இல்லைங்க, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அங்கே நீதியின் கிரீடம் எப்படி இருக்கு, உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மரிச்சு போனாங்கன்னு உடனே கலர்ல எழுதிடுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவங்க பேரை போட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்ட பந்தயத்துல யார்ட்டையா விசாரிச்சதான் தெரியும், எப்பா அவனை பத்தி சொல்லணும்னா அவன் செய்யாத அட்டுழியமே கிடையாதுமாங்க. ஆனா நீட்டா கலர்ல சூப்பரா போட்டிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆனா நம்முடைய ஓட்டப்பந்தயம் எப்படி இருக்க வேண்டும், அப்படி அல்ல, செயல்முறையை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் மரிக்கும் போதுதான் தெரியும் அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு. கடைசியை சாட்சி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லி சொல்லி அழுவாங்க, ஐயோ இப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தாங்க. அப்பதான் தெரியும் கல்யாண வீட்டுக்கு போறதுக்காரங்க இளவு வீட்டுக்கு தான் போகணும். அந்த இடத்துக்கு போனாதான் அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி 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 என்ன செய்வாங்க, அழுவாங்க. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க. பெண்டிகோஸ் வட்டாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரா சாட்சி சொல்லுவாங்க, இப்படிலாம் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தொர்கால்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தையல் தைக்கிற
தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தச்சிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு துணி கிழிஞ்சி துணி போட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நல்ல துணியெல்லாம் தச்சு கொடுத்து, போர்வை இல்லாதவங்களுக்கு குளிர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு போர்வெல்லாம் தச்சு கொடுத்து, இப்படி என்ன செஞ்சாங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தாரு. திடீர்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வியாதிப்பட்டு மறித்து போய்விட்டார்கள். அப்போ எல்லாரும் வந்தாங்களா, ஐயோ இந்த அம்மா இறந்து போயிட்டாங்களே, இந்த அம்மா சீக்கிரத்துல இறக்க கூடாதா, இன்னும் நிறைய நாள் என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லிட்டு பேதுருன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரருக்கு செய்தி அனுப்புறாங்க. நீங்க உடனே வாங்க, இந்த தொற்கால எழுப்பும்படி வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப பேதுரு வராரு. அந்த தொற்கால் அம்மாவை செவப்பட்டியில வச்சிருக்கிறாங்க. சுத்தியில யார் வந்து நின்னாங்க தெரியுமா? அந்த தொற்கால் மூலமா யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, பயன் பெற்றார்களோ, நன்மையை பெற்றார்களோ அவர்கள் வந்து நின்றார்களாம். அந்த அம்மா தச்சு கொடுத்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். ஐயா பாருங்க ஐயா, இந்த அம்மா தான் எனக்கு இந்த ட்ரெஸ் தச்சு தந்தாங்க, எனக்கு உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா, இந்த அம்மா எனக்கு தச்சு தந்தாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஐயா. இன்னொரு அம்மா ஓடி வந்து சொன்னாங்களா, ஐயோ நான் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தேன், எனக்கு சரியான போர்வை இல்ல, இந்த அம்மா எனக்கு சரியான நேரத்துல போர்வை தச்சு தந்தாங்கய்யா. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த அம்மாவை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த அம்மா மறித்து போக கூடாதுயா, எப்படியாவது நம்ம உயிரோடு எழுப்புங்க, இன்னும் அநேகருக்கு இந்த அம்மா ஆசீர்வாதமா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லி எழுப்ப வைத்தார்கள். அல்லேலூயா. பேர் வந்தாரு, அந்த அம்மாவை எழுப்பி விட்டுட்டாரு. இது நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த அம்மா மறித்தது அநேகருக்கு எப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த அம்மா எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கிறாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. சிலவர் மறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, எப்பா இவன் பூமிக்கு பாராம இல்லாம போயிட்டான் அப்படிம்பாங்க. ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. நாம மறித்தா சொல்லணும். நம்ம இப்போதைக்கு மறிக்க மாட்டோம், இப்போதைக்கு சாக மாட்டோம், சொல்றேன். அது ஒரு வயசு வரும்போது சாகும் போது சொல்லணும், நம்மளை சுத்தி வந்து சாட்சி சொல்லணும். ஐயோ இன்னும் இவங்க உயிரோட இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்த்து கட்டணுமே தவிர எப்ப போய் தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்ல முறையில என்ன செய்யணும், ஓட வேண்டும். அந்த கள்ளன் கடைசி நேரத்துல இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுகிறான். இயேசுவுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அதனால கடைசி தருணத்துல கூட இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. சரி, அப்ப நம்ம எப்படிதான் ஓடுறது, நல்ல முறையில ஓடினாரு அப்படின்னு சொல்றீங்க, நாங்க எப்படி ஓடுறது கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம எப்படி ஓட வேண்டும், வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்துல நம்ம எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. நம்ம எப்படிலாம் ஓடணும்னு சொல்லி இங்க அழகா தெளிவாக சொல்லப்படுகிறது. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா, பாரமான யாவற்றையும், அதை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யாரை குறித்து சொல்லப்படுறதுன்னா, எபிரேயர் 11 வாசித்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை குறித்து ஆபிரகாம் முதல் கடைசி வரை சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இப்படிதான் விசுவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுல அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லுறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்க, நாமளும் என்ன செய்யணுமா, அவர்களை போல வாழ வேண்டும். முதல்ல பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. பாரத்தை என்ன செய்யக்கூடாது, தலையில தூக்கி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஓட முடியுமா?
ஓட முடியுமா? ஓட முடியாது. ஓட்டப்பந்தயத்துலதான் உங்களை ஓட்டப்பந்தயில சேர்றதுக்கு ரெடி ஆயிரீங்க. அப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது வெயிட்டான ஒரு நல்ல என் பேக்க நான் வச்சுட்டுலாம் போக மாட்டேன். பேக்க போட்டு தான் ஓடுவேன்னா லாஸ்ட் என்ன செய்யணும்? கடைசியில ஃபர்ஸ்ட் தான் வர முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப நம்ம ஓட வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போகணும். சுமைய தலையில சுமந்துக்கிட்டே போகக்கூடாது. ஒரு ஐயா, வயதான ஒரு ஐயா என்ன செஞ்சாரா, ஒரு பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு வந்தார். அப்ப அந்த நேரத்துல ஒருத்தர் மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது இவரை பாக்குற, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்யறாரு, தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா நீங்க எந்த ஊருக்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப இவர் ஊரு தாண்டினா அந்த மாட்டு வண்டிக்காரர் போகணும். அப்போ சரியா நான் அந்த உங்க ஊர் வழியா தான் போறேன், நீங்க ஏன் வண்டியில ஏறிக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லி தான் வண்டியில ஏறிக்கிட்டாரு. அப்ப இந்த மாட்டு வண்டிக்காருக்கு ஒரே சந்தோஷம், எப்பா இவருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சிருக்கோம், என்ன கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு சுமந்துட்டு வந்தா நம்ம இப்ப வண்டியை கொடுத்துட்டு இப்ப என்ன செஞ்சிருவாரு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஹாயா வருவாருன்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த வயசானாலும் மறுபடியும் இப்படி தூக்கி வச்சுட்டே தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரர் சொன்னாரா, ஐயா நீங்க தூக்க முடியாம நடந்து வர்றீங்க, கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிதான் என் வண்டியில ஏறிக்கோங்கன்னு சொன்னேன். இன்னும் ஐயா உங்க பாரத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இறக்கிதான் வைங்களேன். அதுக்கப்புறம் தான் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை இறக்கி வச்சுட்டு அப்புறம் கையை கால நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கோம். அப்படிதானே? பாரத்தை தூக்கி டெய்லியும் என்ன சரி இல்லையோ உங்க கவலைகள் பிரச்சனை எல்லாத்தையும் தலையில வச்சுட்டு சுமந்துட்டே போறீங்க. எங்க போனாலும் சுமந்துட்டு போறீங்க. சர்ச்சைக்கு வந்தாலும் கொண்டு வரீங்க, இறக்கி திரும்பி போகும்போது மறுபடியும் தலையில வச்சுட்டு அப்படியே போறீங்க. இப்படி இருந்தா ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, உன் பாரத்தை இறக்கி வை. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் நான் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல என் பாரத்தை நான் தான் தூக்கி சுமந்துட்டு இருப்பேன், இல்ல உங்ககிட்ட நான் இறக்கி வைக்க மாட்டேன், நானே தான் வச்சுட்டே இருப்பேன்னா அப்போ நீங்க ஓட்டத்துல ஓடவும் முடியாது, பிரைஸும் வாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், என்ன பாடுகளா இருந்தாலும், என்ன வியாதிகளா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல இறக்கி வைங்க. அப்பதாங்க நீங்க ஓட முடியும், இல்ல ஓட முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அவர் மேல பாரத்தை வச்சீங்கன்னா நீங்க நல்லா சுகமா தூங்கலாம். உங்க பாரத்தை நீங்க வச்சீங்கன்னா சுகமா தூங்க முடியாது, சுகமா சாப்பிடவும் முடியாது, சுகமா வேலையும் பார்க்க முடியாது. இப்போ உங்க பாரத்தெல்லாம் ஆண்டுடைய சம்பத்துல இறக்கி வைங்க. ஓட்ட பயணத்துல ஓடுறவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? டவுசரும் பனியனும் தான் போட்டிருப்பாங்க. பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்களா? சேலை கட்டிட்டு ஓடுவாங்களா? அதை போட்டு நான் இந்த சேலை கட்டிட்டு ஓட பந்தயத்துல ஓட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, லேசா தான் இருக்கும். அந்த பனியனை போட்டுட்டு ஒரு டவுசர் அவ்வளவுதான் இருக்கும், அதை போட்டுட்டு என்ன செய்வாங்க, ஓடுவார்கள். அப்படி ஓடுனாதான் என்ன செய்ய முடியும், ஸ்பீடா ஓட முடியும். நீங்க வெயிட்டா போட்டுக்கிட்டு ஓடுனீங்கன்னா ஓட்டப்பந்தயில ஓட முடியாது, வின் பண்ணவும் முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பவுல் சொன்னது போல நல்ல முறையை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க பாரத்துல ஆண்டுடைய சமத்தை நீங்க இறக்கி வச்சுட்டு போங்க. போகும்போது தூக்கிட்டு போயிடாதீங்க, இங்கேயே இறக்கி வச்சுட்டு என்ன செஞ்சுங்க, போயிருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்களுக்கு எத்தனையோ பாரங்கள் இருந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ வேதனைகள் வந்தது. ஆண்டுடைய சமூகத்துல இறக்கி வைக்க போய் தான் இன்னைக்கு நாங்க ஃப்ரீயா இருக்கோம். அல்லேலூயா. அதே போல நீங்களும் கர்த்தர் என் பாரத்தெல்லாம் எடுத்து போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஆண்டுடைய சமூகத்துல எப்ப நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு இறக்கி வச்சு ஓடி பழகுங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா
என்னால தாங்கிக் கொள்ளவே முடியாது சில பிரச்சனைகள் வரும்போது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் என்னால முடியல, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படி காணாமலே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் கூட உங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு போங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு என்று சொல்லி விசுவாசத்தோட என்ன செய்யணும்? உங்க பாரத்தை இறக்குங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை தள்ளி விட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல பாவத்தை தள்ளிட்டு உதறிட்டு ஓடணும். ஆமென். அப்படி ஓடுனீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? சீக்கிரமா ஓடிடலாம், நல்ல முறையில ஓடிடலாம். இப்போ ஓட்டப்பந்தயத்துல நானும் சேர்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் தங்கச்செயினை தூக்கி கீழே போட்டிருக்காரு. இப்போ நான் ஓடும் பொழுது அந்த தங்கச்செயினை பார்த்துட்டு அதை எடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா என்ன ஆயிரும்? எனக்கு முன்னாடி எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆனா என் கண்ணு அது மேல இல்லாம என் கண்ணுக்குள்ள அங்கதான் அப்படின்னு சொல்லி ஓடுனே சொன்னா வெற்றி பெறலாம். ஆமென். இன்னைக்கு பிசாசும் நம்மள ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க விடாதபடி சில பாவத்தை போட்டு கொண்டு இருக்கிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாவத்துல நம்ம விழுந்து விடாதபடி கவனமாக ஓடினோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெயமாய் ஓடி முடிக்கலாம். ஆமென். அப்ப பாவத்தை தள்ளிட்டு ஓடணும். யோசேப்புக்கு ஒரு பாவம் தேடி வந்துச்சு. ஆனா அவன் என்ன செய்யல? அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதை உதறி தள்ளிட்டு ஓடினா யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாரத்தை இறக்கி வச்சணும். ஆண்டவருடைய சமூகத்துல பாவத்தை தள்ளிட்டு ஓடணும். ஆமென். உலகம் வந்து ஒரு பாவம் நிறைந்த உலகம் தான். கடல் தண்ணி எப்படிங்க இருக்கும்? உப்பா இருக்கும். ஆனா கடல்ல இருக்கிற மீன் எப்படி இருக்கும்? ருசியா இருக்கும். உப்பா இருக்குமா? உப்பே இருக்காது. தண்ணினா உப்பா இருக்கும், ஆனா மீன் என்ன செய்யாது? உப்பாவே இருக்காது. அதை போலதான் இந்த உலகம் வந்து பாவம் நிறைந்த உலக அந்த மீன்களை போல நாம் பரிசுத்தவான்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நல்ல முறையில் இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்கலாம், அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஆமென். அடுத்தபடியாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஐயா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். நம்முடைய லெக்கெல்லாம் யாரை நோக்கி இருக்கணுமா? இயேசு. நம்முடைய லெக்கெல்லாம் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அவரை நோக்கி பார்த்து ஓடணுமா? இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? மனிதர்களை நோக்கி பார்த்து ஓடுறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்டைல்ல போனா நல்லா இருக்குமா, இவங்க ஸ்டைல்ல போனா நல்லா இருக்குமா அப்படின்னு ஓடுறாங்களே தவிர இயேசுவை மாதிரியா வைத்து ஓடுகிற கூட்டம் எனக்கு மிக மிக குறைவு. ஆனா இங்க சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே, அவரை நமக்கு ஒரு முன் மாதிரியாய் ஒரு மாடலா வச்சு ஓடணும். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. நீங்க உலக மனிதர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் விழுந்து போவீர்கள். எத்தனை வருஷமா விசுவாசியா இருக்காங்க, இங்க பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து ஓட வேண்டாம். இவங்க கத்திற்காக உள்ளிச்சுறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு நீங்க விழுந்துருவீங்க. ஆனா யாரையும் பார்க்காம இயேசுவை மாத்திரமே நீங்க மாதிரியா வச்சு ஓடினீங்க, எந்த விதத்திலயும் விழ மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க அநேகர் உலக மனிதர்களை பார்த்து விழுந்து போய் பின்வாங்கி போனவர்கள் அநேகர். அதனால என்ன செய்யறாங்க? எல்லாவற்றையும் இழந்து நிக்கிறாரு. ஆனா நாம ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால உலக மனிதர்கள் யாரையுமே முன்மாதிரியா வச்சு ஓடாதீங்க. இயேசுவை முன்மாதிரியா வச்சு ஓடுங்க. அவர்கிட்ட ஒரு தப்பும் கூட கிடையாது, ஒரு குற்றத்தையும் நாம் பார்க்கவே முடியாது. மனிதர்கள் எடுத்தாவது ஒரு சில தப்புகள் கண்டிப்பா வரும். ஆனா இயேசு மாதிரியாச்சு ஒண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசியாக நேரம் இது ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன்.
கடைசியா சொல்ற நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ராக்ல நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அடுத்தவங்க ட்ராக்ல ஓடிடக்கூடாது. ஓட்ட பண்ணிட்டு ஓடும்போது கோடு எப்படி போட்டுப்பாங்க? ஒவ்வொருத்தருக்கும் இப்படி போட்டிருக்காங்க. அப்படிதானே? எனக்கு இப்படி, ஐயாக்குனா அப்படி, இந்த ஐயாக்குனா இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு போட்டிருக்கிற ட்ராக்ல ஓடணும். இங்க ஓடாம இப்படி ஓடினா பிரைஸ் கிடைக்காது எனக்கு. அல்லேலூயா. ஷைனி ஆபிரகாம் சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க நல்ல ஓட்டப்பந்தயக்காரங்க, நல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடியவங்க. அப்போ ஒரு வருஷம் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அப்ப அந்த அம்மா ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்தாங்க. ஓட்டப்பந்தயம் முடிஞ்ச உடனே ஷைனி ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தா டிவில பார்க்காங்க, அந்த அம்மா ட்ராக்ல ஓடல, அடுத்த ட்ராக்ல ஓடிச்சா. முந்திர ட்ராக்ல ஓடுனா இவ எப்படி ஜெயிப்பா? அவ தான் ஜெயிக்கணும். பார்த்தா அடுத்து சொல்லிட்டாங்க, இது ஷைனி ஆபிரகாமுக்கு இந்த பிரைஸ் கிடையாது, இதுக்கு அடுத்து யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஓடிட்டாங்க, ஆனா தப்பா ஓடிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம ட்ராக்ல தான் ஓடுதோமா, இல்ல அடுத்தவங்க ஸ்டைல்ல ஓடிட்டு இருக்கோமா? இல்ல நான் இவங்க ட்ராக்ல ஓடுறேன் அப்படின்னு ஓடினீங்கன்னா பிரைஸ் வாங்க முடியாது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக் கத்தர் வச்சிருக்கிறார். 5 விரலும் ஒன்னா இருக்கா? இல்ல, 5 விரலும் ஒவ்வொரு விதமா இருக்கா. 5 விரல் இருந்தாலும் ஒரு வேலை செய்ய முடியும். அப்படிதானே? அதே போலதான் எனக்கு ஒரு ட்ராக் வச்சிருப்பாரு, ஐயாவுக்கு ஒரு ட்ராக் வச்சிருப்பாரு, உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ட்ராக் வச்சிருப்பாரு. நீங்க இதே மாதிரி ஓடணும் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல நீங்க ஓடும் பொழுது, நீங்க வின் பண்ணும் பொழுது, நிச்சயமா அந்த கல்லனுக்கு கிடைத்த அதே இடம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அந்த கல்லனுக்கு சொன்னாரு. நாம இதே மாதிரி சரியா ஓடணும்னா அதே வார்த்தையை இயேசு நமக்கும் சொல்றாரு. இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய நம்ம என்னைக்கு மறிக்கிறோமோ அவருடைய ராஜ்யத்துல இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தை சரியா ஓடுவோம், நல்ல முறையில ஓடுவோம், பாரத்தை இறக்கி வச்சு ஓடுவோம், பாவத்தை தள்ளிட்டு ஓடுவோம், இயேசுவை நோக்கி அவரை மாதிரியா வச்சு ஓடுவோம். அடுத்து நமக்கு நியமித்திருக்கிற ட்ராக்ல ஓடுவோம். நிச்சயமாகவே உங்களுக்கும் பரதீசில் இடம் உண்டு, தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கும் நிச்சயமாகவே இடம் உண்டு. இங்க மரித்தாலும் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் ஜெபிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கடைசி தருணத்துல கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுத்தீர், கல்லன் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர். இந்த நாள்ல எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நாங்க எப்படியெல்லாம் ஓட வேண்டும், வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்துல எப்படி ஓடணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ரகசியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்தீர் ஆண்டவரே. அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஓட நாங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ள கடந்து செல்ல அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை முற்றிலுமா இந்த சமூகத்துல தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.